வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் இனிமே இப்படித்தான் சந்தானம் ஹீரோவா நடிக்க ஆஷனா சவேரி, அகிலா கிஷோர் ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட விடிவி கணேஷ், தம்பி ராமையா, பெப்சி விஜயன் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. கோபி ஜெகதீஸ்வரனுடைய ஒளிப்பதிவில் சந்தோஷ் குமாரோட இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க முருகன் ஆனந்த் அண்ட் தயாரிச்சிருக்காரு நடிகர் சந்தானம். வழங்கியிருக்காங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்காக உதயநிதி ஸ்டாலின். இந்த படத்துடைய கதை, ஹீரோ சந்தானத்துக்கு ஜாதகப்படி 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுடைய அப்பா நரேன் முடிவு செய்கிறாரு. அதனால பெப்சி விஜயனோட மகளான அகிலாவை அறிமுகம் செய்து வைக்கிறாரு. இதற்கிடையில ஏகப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஆஷனாவும் சந்தானத்தை காதலிக்கிறாங்க. 2 பேரும் சந்தானத்தை காதலிக்க அதை பேலன்ஸ் செய்ய முடியாம சந்தானம் தவிக்கிறாரு. ஒரு வழியா சந்தானத்துக்கும் அகிலாவுக்கும் திருமணம் நடக்க நிச்சயிக்கப்படுது. திருமணத்து அன்னைக்கு சந்தானம் தப்பிச்சு போய் ஆஷனாவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கல்யாணம் பண்ண முயற்சி செய்யறாரு. அங்க நடக்கிற திருப்பங்களுக்கு பிறகு சந்தானம் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோ சந்தானம் காட்சிக்கு காட்சி கன்னி வெடி வைப்பது போல் சிரிப்பு வெடி வைக்கிறாரு. ஆஷனா சாவேரிக்காக ஓடும் லாரியில் தலை வைக்கும் காட்சியிலும், தான் ஆசனாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு அகிலாவிடம் கோவிலில் சொல்ல முயற்சி செய்யும் காட்சியிலும் தான் சிரிக்க வைக்க முடிந்த நடிகர் மட்டுமில்ல, கலங்க வைக்கவும் தெரிந்த நடிகர்ங்கிறத தன் நடிப்பால நிரூபிக்கிறாரு. கிளைமேக்ஸில் மனைவி வித்யுவிடம் சந்தானம் பேசும் ஒரு வரி வசனம் 1000 உணர்வுகள். ஆஷனா சவேரி, அகிலா கிஷோர் இருவரும் நடிப்பும் அழகும் நிறைந்த கதாபாத்திரங்கள். விடிவி கணேஷ், மூக்குக்கு பாலிஷ் போடும் தம்பி ராமையா, நரேன் இவங்களோட சேர்ந்து பெப்சி விஜயன் எல்லாரும் காட்சிக்கு காட்சி சிரிப்பு மத்தாப்பு கொளுத்துறாங்க. ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரன் லவ் ஃபேண்டசி படம்ங்கிறத உணர்ந்து காட்சிக்கு காட்சி முன்னணி ஹீரோக்கள் மாதிரியே சந்தானத்தையும் அழகா காட்டியிருக்காரு. இசையமைப்பாளர் சந்தோஷ் குமார் காட்சிக்கு காட்சி தன் இசையால் இனிமையை கூட்டியிருக்காரு. இயக்குனர்கள் முருகன் ஆனந்த் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்து அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தி காட்சிக்கு காட்சி நம்மை சிரிக்க வச்சிருக்காங்க. சந்தானத்தின் கதாபாத்திரத்தையும் அவர் பேசும் காமெடி வசனங்களையும் தெவிட்டாத சுவையா தந்திருக்காங்க. மொத்தத்துல குடும்பத்தினர் அனைவரும் பார்த்து கொண்டாடலாம். தியேட்டரில் இந்த இனிமே இப்படித்தான்.